அதனாலே திகி திகி திகிதின்னு நெஞ்சினுக்குது. இப்படிதான் வயிறு எரியுது தெரியுமா மற்றவங்களுக்கு. நம்ம நல்லா இருக்குது பார்த்துட்டு. எனக்கு கல்யாணம் ஆகுமான்ட்டு எல்லாம் நடக்குமான்னு நான் எதிர்பார்த்தேன். எல்லாருமே நடக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. துணிங்கெல்லாம் காஞ்சின்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஸ்ரீவாணிம்மா என்ன பண்ணுறீங்க இங்கே? என்ன பார்க்கணும்? தங்கம் கருவாடு பார்த்துன்னுக்குறீங்களா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு காஞ்சின்னு இருக்கு. அதனால இங்கே நின்றுன்னு ஸ்ரீ பாப்பா கருவாடு காய வச்சுன்னு இருக்கிறா பார்த்துக்கின்னு. ஸ்ரீவாணி என்ன தங்கம் பண்ற? துணி காய வச்சுன்னு இருக்கியா? யார் துணி அது? பாப்பா துணியா? ஓகே. நாளி துணியெல்லாம் கட்டி குண்டா வச்சுக்கிறீங்க. துணி அதுவா? நம்ம வந்து கூழ் ஊத்துறோம். நானா கூழ் ஊத்துவோம்ல நம்ம ஊர்ல ஜாத்திரை பண்ணி. ஆமா, கோவில் கட்டல நம்ம ஊர் அம்மனுக்கு நம்ம ஊத்தணும்ல, இல்லன்னா அம்மன் கோபம் பண்ணிக்குவாங்கல்ல. நம்ம வீட்டுல வந்து கூழ் ஊத்துறோம். லலி என்ன லலி வெங்காயம் பெரிய பெருசா உரிச்சுன்னு இருக்க? என்ன பிரிஞ்சி செய்யலாம்னா? பிரிஞ்சி செய்ய போறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு இல்ல பிரிஞ்சி சாப்பிட்டு. அதுவும் நம்ம தம் போட்ட பிரிஞ்சி சாப்பிட்டு ரொம்ப நாள். விறகடுப்புல தம் போட்ட பிரிஞ்சி சாதம். ஓ, நீ நம்ம கட்டில் போட்டுன்னு இருக்க? படுக்கிறதுக்கு துணிங்க காய போடுறதுக்கு கட்லு. பாப்பா துணி நானா? பாப்பானா வந்து ஸ்ரீ பாப்பா துணியும் போடுறோம், தம்பி துணியும் போடுறோம். தம்பி வந்து தம்பின்னு தான் சொல்லுவோம். பாப்பானா ஸ்ரீவாணிமா தான் பாப்பா. லட்டு துணியை தான் பாப்பான்னு. ஸ்ரீவாணிய அப்பத்துலேருந்து ஒரே துணியை வச்சுனுக்கிறிய? ஏய் என்ன குழந்தைய? பேசாம சமையல் மாஸ்டரா போடலதா, பிரச்சனையா இருக்காது. வெங்காயம் எரியுது நல்லா எரியுறல. இதெல்லாம் வந்து சமையல் மாஸ்டர் தான் செய்யணும் தான். இல்லைனா கண்ணு பார்த்தா கை செய்ய போகுது. என்ன கூடவா நம்ப முடியாது. ஒன்னும் சொல்லப்பா, உன் நெஞ்சை கீச்சா அதுல லலிதா ஒண்டிதான் இருப்பாங்க மாட்டாங்க. ஆஹா, சும்மா உன் நெஞ்சை கீச்சா உன் பொண்ணுதான் இருப்பான், நானா இருக்க மாட்டேன். என்ன பண்றாரு? கார குழம்பு வச்சுக்கிறாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு கார குழம்பு வச்சுக்கிறாங்க. புளி ஊற்றி அந்த கார குழம்பு வானாடி எனக்கு வெஜிடேபிள் பிரிஞ்சி செஞ்சு கொடுங்க நீங்க. அதுவும் தம் போட்ட வெஜிடேபிள் பிரிஞ்சி செஞ்சு கொடுங்க. ஏன்னா நான் 4 தட்டு சாப்பிடுவேன். அப்பதான் 4 தட்டு. லக்கி செல்லம். லக்கிப்பா ஐயோ அழுற அழுற. லக்கி சிரிச்சான் பாப்பா. சிரிக்கிறாமா இப்போ அவன். சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்கிட்ட பால் குடுக்கறல, பால் குடுக்கறப்ப என் மூஞ்ச பார்த்து நான் அப்படியே சிரிக்கிறான். அந்த வாய் அதை கிள்ளு சீக்கிரம். நான் சொன்னதை நீ செய், நீ சொன்னதை நான் கேட்க மாட்டேன். நல்லாலே திகி திகி திகிதின்னு நெஞ்சினுக்குது. வச்சிடலாமா? வை. இப்படிதான் வயிறு எரியுது தெரியுமா மற்றவங்களுக்கு. நம்ம நல்லா இருக்குது பார்த்துட்டு. ஊத்தலாமே அண்ணா. பட்டலவங்கம் போடு போடு. ஏய் கேவரா ட்ரெஸ்ஸ சைட்லலாம் நோவ தடவி இருக்கிற. என்ன தடவி இருக்க? அது பார்த்தீங்கன்னா சபீனா. சபீனா எதுக்கு? அது கறி பிடிக்காத இருக்குதுங்கண்ணா. அது ஆல்ரெடி பிடிச்சின்னு இருக்குது கறி. ரொம்ப பிடிக்காது. இப்போ தேய்க்கிற கறி ஒட்டிக்காது. ஓ அப்படியா? சமையல்ல இவ்வளவு ரகசியம் இருக்கா? அம்மா சாப்பாடு கடை போடுறாங்கல்ல, இவ்வளவு பெரிய குண்டா வெடிப்பாங்க சாப்பாடு. எனக்கு கஷ்டமா இருக்கும். அதை தூக்கி வெடிப்பாங்க. 6 கிலோ போடுவாங்க அது குண்டா. அதை தூக்கி வெடிப்பாங்க. அது கழுவ முடியாதுன்ட்டு
அது ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, சபினா வாங்க மாட்டாங்க, சாம்பல் சாம்பல் இருக்குதுல்ல, அந்த அடுப்பு சாம்பல் எடுத்து வைக்கிறாங்கல்ல, அதை வந்து என்ன பண்ணுவாங்க ஃபுல்லா தேய்ச்சி வைப்பாங்க. அது ஃபுல்லா தேய்ச்சி வச்சு செய்வாங்க. மேக்ஸிமம் முக்கால்வாசி பேர் அப்படிதான் செய்வாங்க. என்ன போட்டுக்கிறோமா சாப்பிட்றதுக்கு? என்ன சாப்பாடு? காட்டு போய் இதுரா பூவை மண்ணை போட்டால் எப்படி சாப்பிடும் காக்கா? பூவா போட்டால் தான் சாப்பிடும். ஊட்டியில செய்யற மாதிரி செஞ்சுன்னு இருக்குல்ல தனியா, என்ன செவ்வியா வந்துருக்குல்ல. ஆமா பரவாயில்ல, செம்மையா இருந்துச்சு பாருங்க. கீழே கிணம் இது கூட பாருல, பின்னாடி பார்த்தா இதுவும் நல்லா கிணம் வந்துச்சு. ஆனா ரெண்டுமே வந்து ஒரே ஸ்டேஜ்ல தான் வச்சுது. ஒரே ஸ்டேஜ்ல தான் மொத்தம் பிச்சு போட்டுக்குது காக்கா. காக்கா வண்டி இருக்காதுப்பா, வேற எதுனா கூட வரும். இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இது கூட வந்து நம்ம தக்காளி போட்டுடலாம். ஆனா போர் அடிக்குதா, நீ திருப்பி அதை அடி. நானா காய்ங்கெல்லாம் நல்லா வெந்துன்னு இருக்குனானா, இது கூட வந்து புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா கொஞ்சம் சாப்பாடு இல்லை, இப்பெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு புசுவான இருக்குல்ல தாங்க. ஆமா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். உனக்கு பிடிச்சது பொட்டேட்டோ. ஓய் கேக்கா சூப்பரா இருக்கிற கேக்கு. அடே என்னடா போடுற கேக்ல? முந்திரி பிஸ்தா பாதாமா? சூப்பரா இருக்குதே. லலித் தயிர் சும்மா மதிங்க. மிளகாத்தூளா நானா? மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அரிசி போட்டுட்டேன். நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு வந்து 3 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசியும் 3 டம்ளர் அரிசி தான். பார்த்துட்டு நம்ம இதில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்த்து ஊற்றிக்கலாம். போடு போடு போடு. ஆனால் ஒரு கட்டமாக நீ எப்படிக்கா வச்சுக்கிறியா? தான் முடிச்சா முடிச்சுப்பா. ஆமாப்பா, தம் போடுற ஸ்டேஜ் வந்துச்சு நம்மளுக்கு. மேலே நெய் ஊற்றிட்டு போட்டு வேண்டியதான். என்னதான் விறகு அடுப்புல செஞ்சாலும் விறகு தூக்கினே செய்வோயா? அடிக்கல இல்லை நெருப்பு இருந்துச்சுல்ல, அதெல்லாம் அந்த நெருப்பை தட்டலாம் அப்படின்ட்டு. நீங்க தான் ஸ்பெஷலு. இது வந்து வெஜிடேபிள் பிரியாணி. தம் போட்டாச்சுங்க. தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் காலம் பேச்சு. மழை வர பெய்யற மாதிரி இருக்கு. மழை வந்துடும் போல இருக்கு. இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம உள்ள லலிதா மழை வர பெய்யற மாதிரி இருக்கு. ஆமா நானா மழை வர மாதிரி. இதில் என்னென்ன போட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கர்டு போட்டுருக்கோம், அப்புறம் ஆனியன் போட்டுருக்கோம், க்ரீன் சில்லி போட்டுருக்கோம். இதுதான் வந்து ஸ்டார் ஹோட்டல் தயிர் பச்சடிங்க.
இல்லையே ஆ நல்லா தம் போட்டாச்சு விறகடுப்புல. எடுங்க. வெஜிடபிள் பிரியாணி ரெடி நானா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் பிரியாணியும் ரெடி. வெஜிடபிள் நல்லா ஹோட்டலில் இருக்கிற மாரி உதிரியா ஊது பாருங்க, அப்படியே ஆவி பறக்க பறக்க. சீக்கிரம் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். வெஜிடபிள் பிரியாணியும் ரெடி. அதுக்கப்புறம் கூட வந்து தயிர் பச்சடியும் ரெடி. என்ன தயிர் பச்சடி நானா? இது ஸ்டார் ஹோட்டல் தயிர் பச்சடி. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சிங்க. அப்புறம் வந்து லலிதா வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து ஸ்டார் ஹோட்டலில் தயிர் பச்சடி எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி செஞ்சுருக்கா. லலியே எப்படி இருக்குன்னு சாப்பிடலாமா? ஓகே. இன்னைக்கு நானும் லலிதாவும் சேர்ந்து தான் ரிவ்யூ கொடுக்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. அந்த பச்சை மிளகா பார்த்து ஒரு வீடியோ, பச்சை மிளகா அது காரம் இல்லை, ஸ்ரீ மாமாவுக்கு நெஞ்சில் ஈரம் இல்லை. ஏங்க ஃபஸ்ட்டு வந்து நானாக வச்சுக்கின பேர் வந்து எயித்துலேருந்து ஸ்ரீன்னு வச்சுக்கினேன். ஸ்ரீ விஜய் தான் என் பேரே இருக்கும். அதனால் இப்போ வந்து என் பொண்ணுக்கு வந்து ஜாதகத்துலேயே ஸ்ரீ வந்துச்சா, ஓகே விடு என் பேரை வச்சுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பி. ஆனால் ஸ்ரீ வாணின்றது ரொம்ப யூனிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து லக்கிக்கு தான் என்ன பேர் வைக்கணும்னு யோசனை. நீ நினச்சி பார்த்தியா நானா? நீ ஸ்ரீ பேர் வச்சு உனக்கு குழந்தை பிறந்து நீ அந்த குழந்தைக்கு வந்து நீ ஆசைப்பட்ட மாதிரி பேர் வரேன்ட்டு நினச்சி நான் நினச்சே பார்க்கல. எனக்கு நீ வருவனாவே எனக்கு நினைப்பு இதுவே இல்லை, எனக்கு நினச்சே பார்க்கல. எனக்கு கல்யாணம் ஆகுமான்ட்டு நடக்குமான்னு நான் எதிர்பார்த்தேன். எல்லாருமே நடக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. வாழ்க்கையில் வந்து எல்லாருமே இப்படியே இருப்பாங்கன்னு யாருமே நினைக்காதீங்க. டேர்னிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் வாழ்க்கையில், வந்து அப்படியே திருப்பி போடுற மாதிரி. வெஜிடபிள் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் அவங்க கூட்டு வாடா. இது என்ன இடம் தானா? இது வந்து வீடு தானா? தோட்டம். தோட்டம் சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து உட்காந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு தயிர் பச்சடி செஞ்சு ஃபேமிலியோடு சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக என்ன பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து வரோம். நாளைக்கு நம்ம ஊரில் கூழ் ஊற்றுறோம். நீங்களும் சாமிக்கிட்ட வேண்டிங்க, உங்களுக்கோசரம் நாங்களும் வேண்டிக்கிறோம். ஓகே, பாய் பாய். கூழுப்பானை ரெடி பண்ணுறாங்க. கூழ் காசு எடுத்துக்கணும்.